ஜோதி, என்னம்மா ஆச்சு உனக்கு? கப்பல் கவுந்துடுது. அப்படி என்ன நடந்துடுது? இன்னும் நான் லீடிங் ஆக்ட்ரஸ் தான். என்னமோ பூமியே பிளந்த மாதிரி துடிக்கிற. இப்ப கூட தெலுங்கு படத்தை கேட்டிருக்கால, அப்புறம் என்ன? தெலுங்கு படமா? எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கின டைரக்டர் படம் அது. அந்த படம் தான் உனக்கு வந்திருக்கு. கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு தாயே, பூமி பொழந்தான் போயிட்டு இருக்கு. திருமால் பிலிம்ஸ், மதுரா ஸ்டுடியோஸ், பிசிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவாளுக்கெல்லாம் இந்த ஆத்துக்கு வர வழி மறந்துடுதா? இல்ல ஏகே நடராஜன், தனசிங் போல பெரிய டைரக்டர்ஸ்க்கு உன் மூஞ்சி மறந்துடுதா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்குற மாதிரி சொல்ற? இல்லங்கிறியா? சரி, ஒதுக்கட்டும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் செஞ்சது தப்புன்னு போய் ஜிஎம்ஆர் கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன அப்படி என்னடி திமிரு உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் காலில் விழுந்து கிணச்சிடப்போ எங்கடி போச்சு இந்த திமிரு? கல்யாணம் கல்யாணம் எப்படி பறக்கிறேன்னு தெரியல. அதான் தாலி கட்டாம எல்லா இழவும் கிடைக்கிறது. கழுத்துல 1/4 பவுன் தங்கம் மட்டும்தான் இல்லை. அதுல என்ன பெரிய புடலங்கா வித்தியாசம்? தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை நாடகம் பண்ணா பயந்துருவாருன்னு நினைச்சேன். தவறிடுத்து. என்ன முறைச்சா? அவர் அது நாடகம் தான் நினைக்கிறாரு. எல்லாரும் தான். ஒரு ஆம்பளை கிட்ட எதையும் கேட்கணும்னா கழுத்து பிடிச்சி கேட்க கூடாது. இது ஆண்களோட உலகம்னு நினைக்கிறீங்களா சக்திஜி? 2 துறையில மிகப்பெரிய வெற்றிகளை கண்ட நீங்க, எல்லா திருப்பத்திலையும் ஆண்களை தோக்கடிச்ச நீங்க கூட நம்புறீங்களா இது நமக்கு நியாயம் தர உலகம் இல்லைன்னு? 9 மாசம் அவங்கள சுமக்கிறோம். அவங்க நினைக்க கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வலியை தாங்கி அவங்கள வெளியே தள்ளுறோம். அவங்கள வளர்க்குறோம். அதிகமா இடம் கொடுத்து அவங்கள கெடுக்கிறோம். அவங்கள நம்ம கடவுள் ஸ்தானத்துல வச்சு அவங்கள சுத்தியே நம்ம வாழ்க்கையை அமைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள குற்றம் சொல்றோம். எனக்கு எது அநியாயம்னு படுதுன்னா நாம நமக்கே பண்ணிக்கிறது தான். எது அநியாயம்னா நம்ம உலகத்துக்கு நடுவுல நமக்கே நாம இடம் ஒதுக்காதது தான். சார் சார் பேனர் சார். சப் எடிட்டர்கிட்ட சொல்லுங்க சார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் தான் எதிர்கட்சி. எதையும் மாற்ற வேண்டாம் சொல்லிடுங்க. சரிங்க சார். சக்தி, உன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் என்னோட அமைச்சர் நாடக சபாவில் நடிக்க வச்சா அந்த கலைவாணியே என்னை மன்னிக்க மாட்டாமா. உனக்கு இப்போ வாய்ப்பு வராமல் இருக்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். மக்கள் பார்வையில் நீ இன்னும் பெரிய ஸ்டார் தான். இப்போ நீ மேடை நாடகத்துக்கு வர்றது எனக்கு சரின்னே படலை. இந்த பார், நட்சத்திரங்கள் வீழ்வதே இல்லை. அம்மா எந்நேரமும் எரிஞ்சு விழுறா. ஜிம்மர் காலில் விழ சொல்றா. நீங்க என்ன நினைக்கிறீர்?
நீ என்னம்மா நினைக்கிற? ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் சார். அன்னைக்கு ஜிஎம்ஆர் கேட்குறப்போ நோன்னு சொல்லியிருக்கணும். எந்த காலமும் சரி பண்ண முடியாத அந்த ஒரு தப்பு தான் இப்போ கர்மா மாதிரி என் வாழ்க்கையில் விடாமல் துரத்துறது. நிரந்தர முடிவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நித்த ஒரு முடிவெடுப்பேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஜிஎம்ஆரோட அடுத்த படம் பண்ணுறதாகட்டும், இல்லை அவரோட பேசுகிற முடிவாகட்டும், எல்லாமே நானே தேடி எடுத்த முடிவு. என் வாழ்க்கையோட எல்லா சிக்கலுமே நானே போட்டுன்றதுதான். ஒரே தப்பு தான், ஆனால் அது 1000 தடவை நானே பண்ணேன். இப்போ அது திருப்பி பண்ண வேண்டாம்னு தோணுறது. நீ ஸ்கூலில் இருக்கிறப்போ நிறைய எழுதுவ இல்லை? ஆமாம் சார், பேனா தொட்டு நாளாச்சு. அது ஏன் நீ இப்போ செய்யக்கூடாது? என் பத்திரிக்கையில் ஏதாவது தொடர் எழுதலாமே, அது உன்னை லைம்லைட்லேயே வச்சுருக்கும். அதை பார்த்து சினிமாவில் அடுத்த சில வாய்ப்புகள் வரலாம். என்ன சொல்கிற சக்தி? ம், நல்ல யோஜனை தான். ம் 2-3 சிறுகதை ஐடியாலாம் கூட இருக்கு. ஒன்று வந்து ஃபேண்டசி மாதிரி, அப்புறம் நிறைய ஐடியா இருக்கு. நீ உன்னை பற்றி தான் எழுதணும், அதுதான் ஜனங்க விரும்புவாங்க. சக்தி யாரு, அவ வாழ்க்கை எப்படி, அவங்க பார்வை என்ன, அதை பற்றிலாம் எழுதலாமே. ஓ, என்னை பற்றி என்ன சுவாரஸ்யமாக எழுதுறது? அம்மா ஜிஎம்ஆர் பற்றி வேணா எழுதலாம். அவர் என்ன பர்ஃப்யூம் போடுவார், மேக்கப் இல்லாமல் எப்படி இருப்பாருன்னு இன்ஃபர்மேஷன் வேணா எழுதலாம். ஆனால் அதுவே நல்ல யோஜனை தான்ல. மக்களுக்கு ஜிஎம்ஆர் பற்றி தெரிஞ்சுக்க பெரிய ஆர்வம் மட்டும் இல்லை, வெறியே இருக்கு. உங்கள் பத்திரிக்கை சேல்ஸ் டாப்புக்கு போயிடும் பாருங்க. சக்தி, நீ சொல்றது சீரியஸா தமாஷா? யார் யார் எல்லாமோ ஃபோன் பண்ணி மிரட்டாளா, தப்பா பேசி திட்டான்னு அம்மா சொன்னான். ஜிஎம்ஆர் ஜிஎம்ஆரை பத்தி எழுதுனா இன்னும் விபரீதமா நடக்கும்னு சொல்றாளா. இவாள்கிட்டேருந்து வேற என்னமா எதிர்பார்க்க முடியும்? சார், நான் ஜிஎம்ஆரை பத்தி தொடர் எழுத போறேன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன். அவரோட பகையை இன்னும் வாங்கி கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. என்னை நிம்மதியா விட்டா போறோன்னு இருக்கு. அது நீங்க ஏன் சார் அவகிட்ட சொன்னேன்? நீங்களுமா? என்னம்மா சொல்ற? நான் அந்த விஷயம் விளையாட்ட உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த விஷயம் வெளியில போயிருக்கும்? சக்தி, உன்னை 12 வருஷமா எனக்கு தெரியும். என் மக மாதிரி நான் உன்னை பார்க்குறேன். நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு யோசிக்கிறியா? ஆண்கள் வேடர்கள் பல நூற்றாண்டுகளா அவங்களுக்கு டிஎன்ஏ வழி வரும் குறிப்பு பிழைப்பது எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. தாக்குதல்ல இருந்து, ஆபத்தான சூழ்நிலையில இருந்து, அந்நியர்கிட்ட இருந்து, நாமளோ ஒரு குகைக்குள்ள இருந்து குழந்தைகளை பராமரிச்சு சமைச்சு படுக்கைய போட்டு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தோம். காலம் கழிந்து மனுஷன் அதுல இருந்து வெளியேறிட்டான். ஆனா நாம இன்னும் அந்த கல்லுக்கு அடியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள பதுங்கி பாதுகாப்பா இருக்கும்னு நம்பி, வெளி உலகத்துல இருந்து நம்ம காப்பாத்துவாங்கன்னு யாரை நம்பி இருக்கோமோ அவங்க கிட்ட நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இவங்க கிட்ட இருந்து நம்மளை யாரு காப்பாத்துறதுன்னு. நானும் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். ஆமா, வெளி உலகத்துல ஆபத்து இருக்கதான் செய்யும். ஆனா எனக்கு ஒரு ஈட்டிய கொடுங்க, என் கையில கத்தி வைங்க, அப்ப காமிக்கிறேன் என்னால என்ன முடியும்னு. நானும் வேட்டையாட பிறந்தவதான்னு புரிய வைக்கிறேன். யோசிச்சு பாரு, அன்னைக்கு நானும் நீயும் மட்டுமா இங்கே இருந்தோம்? மா, போ. சையத், மா,
என்னம்மா என்னம்மா அது? என் மனசு சொக்க தங்கன்னு சொன்னீங்களே. ம். அப்புறம் ஏன் செய்து இப்படி பண்ண? நான் என்ன என் கண்ணை பார்த்து இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன். மாயா சார் ஆபீஸ்ல பேசினது யார்கிட்டயும் சொல்லலன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். சையத், இல்லைன்னு சொல்லுங்க.